ஆள் மண்டையும் பாரு. சரி குண்டாத்தி ஒரு மாதிரி மீனா ஒரு மாதிரி நடத்துகிறா, ரோஜினி ஒரு மாதிரி நடத்துகிறா. அதை விட பெரியவங்கனால அதே மாதிரி அவள் மேக்கு என்னமோ சொல்லுவாங்களே சுடுத்திய ஒருத்த மாதிரி நினைக்கிறா. பாப்பா இவ்வளோ மாதிரி ராட்சசிக்கு எங்கேயும் பார்த்ததில்ல நான். அப்படி தாண்டா முத்தோ, நீ ஓம் பொண்டாட்டியும் நல்ல வாழ்க்கை வளமுடன்ற மாதிரி நல்லா வசதி மாதிரி வச்சுக்கணும். அவளுக்கு தான் ரொம்ப இது பண்ணியிருக்காளுங்க. நீ உனக்காண்டி அவள் காரில் வாங்கி கொடுத்துருக்கா. ஆமாண்டா. அப்படிதான்டா. பேசுடா. என்னங்கிட்டு சக் 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 அப்படிங்கிட்டு இருக்கு. இங்கே யாரும் போட்டு மூடுறாங்க போல. அவன் வெளியே போய் பார்ப்போம். எவன்டாவே? ஓ நாம மயந்தானா? அவன் என்னத்தை போட்டு சொரஞ்சிக்கிட்டு இருக்கியான்? என்கிட்ட புதைக்கிறானே என்னன்னு கேட்போம். நல்ல விட எவனும் பார்க்காதப்ப புதைச்சி வச்சு பார்த்துக்கு. டேய் நில்றா, என்னத்தை புதைச்சி வச்சுருங்க? ஏம்மா அது வந்துமா, அது வந்து அது என்னத்தடா அது வந்துமா, அது அது இது அப்படின்னு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க. என்னன்னு விஷயத்த சொல்றா. அது ஒன்றும் இல்லைம்மா, நேற்று நெட்டவள்ளி கிட்ட சண்டை போட்டு இருந்தால. ஆமா அதுக்கு என்ன, அது வாழ்வல்னு கத்திடுறீங்க. நானே உன்ட்டு கேட்கணும்னு தான் இருந்தேன். அதுக்கு என்ன? அப்போ அவளை சமாதானப்படுத்தணும், அப்புறம் நம்மளுக்கு கஞ்சி கிடைக்காதுன்னு சொல்லி அவள் டீனா அப்படியே ஆகும் திரிவா வருங்க. அதனால அவளுக்கு டீ போட்டு சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி டீ போட போனேன் பார்த்துக்குங்க. ஒரு சட்டி எடுத்து அதில் பாலை ஊற்றினேன். அந்த பால் கடைசி வரைக்கும் பொங்கவே இல்லைம்மா. இல்லை நீ அடுப்பை ஆன் பண்ணேன்னு சொன்னியா? அதை சொல்ல மறந்துட்டவாரு. அதை அடுப்பை ஆன் பண்ணாமல் வச்சுப்போ அதை பொங்க இருக்கு. ஏம்மா அதை மறந்துட்டே விடுங்க. ஆனால் அதை அடுப்பெல்லாம் ஆன் பண்ணி நல்லா தீய ஃபுல்லாக வச்சுருந்தேம்மா. நல்லா திக்குன்னு இருந்துச்சுமா மெல்லிசா. அப்போ அப்புறம் எப்படிலாம் பொங்காமல் இருக்கும்? அம்மா அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சரிங்களா? இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஒவ்வொன்று சொல்லி அதை மட்டும் சொல்லிடாதீங்க, இல்லாட்டி எதையுமே சொல்லிடாதீங்க சரிங்களா? அப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி சட்டியை வச்சு வச்சுருந்த அப்படியே இந்த மாவை பூரா உள்ளே போட்டேம்மா. பால் நினச்சி தூக்கத்தில் அதை சிம்லேயே வச்சு கேஸையா அப்படியே சிம்லேயே வச்சு எப்படாதாகும் அப்படின்னு அப்படியே வச்சுருந்தேம்மா. அந்த மாவு இருந்துச்சுல, அது கடைசி வரைக்கும் பொங்கவே இல்லை அப்படின்னு நான் பைத்தியம் கணக்க நினச்சிட்டு அவளுக்கு போட்டு கொடுக்கலம்மா. மாவு பூரா அப்படியே வழுந்துருச்சுப்பா. ஓ அதைத்தான் இப்போ புதைச்சி வச்சியாடா பைத்தியக்காரவளே. தூக்கத்தில் கேட்கலாம் யார்டையும் நான் சொல்ல மாட்டேன். தூக்கத்தில் இப்படி இல்லாமல் பண்ணுவேன். எனக்கு சிப்பு சிப்பா விட்டுட்டா. போமா, அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். எத்த நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாவு வச்சுருந்தேன், எங்கேயாவது பார்த்தீங்களா? அதுவாம்மா நான் தான் ரொம்ப புளிச்சிருச்சுன்னு சொல்லி கீழே ஊற்றிட்டேன். என்ன நேற்று தானே நம்ம மாவு அரைச்சோம், நேற்று தானே மாவு அரைச்சேன், அதுக்குள்ளே புளிச்சிருச்சா? சரி விடுங்க, இன்னைக்கு அரைச்சிக்கிறேன். எப்படி நாங்களாம் சமாளிக்கிறதுல பெரிய ஆளு.